கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராமச்சந்திரன் போயிட்டு மாறன் மேலே கேஸ் கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் வந்துட்டு ஒரு கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டதும், என் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி கடைசியை வந்துட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் ஒரு பொறுக்கி அவை கடைசியில் தாலி கட்டிட்டான், அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது சார், அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராமச்சந்திரன் கேஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்த சைடு வந்துட்டு நம்ம மாறனத்தை காமிச்சிட்ருக்காங்க. வீரா எப்படியாவது என்னை ஏற்றுக்குருவாளா அப்படின்ற மாதிரி வீரா வீட்டு முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வர்றாங்க. டே, உன்னை வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் யார் சார் அது, யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் துறை இங்கே வச்சு தான் கேட்பீங்களோ, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மாலையெல்லாம் கலட்டுறான். முதல்ல அந்த செயினை எல்லாத்தையும் கழட்டி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் விடுங்க சார், நானே கழட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கழட்டி வைக்கிறாங்க. பெரிய ஒரு மாப்பற கோலத்தில் தான் இருப்பாளாகும், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுங்கடா, கழட்டி இவனை தொங்க விடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு மாறனை தொங்க விட்டுருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு கழுத்தில் நீ கட்டாய தாலி கட்டியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவள் என்னோட வாழ்க்கை சார், அவள் கழுத்துலலாம் இப்போ தாலி கட்டலைனா நான் வந்துட்டு வாழ்க்கை வாழ்றதே வீணா போயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எகத்தாளமா வேற பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு அடி உரிக்கிறாங்க. அவங்க அத்தைக்கா கோவம் தாளலை, ஏன்னே இப்படி பண்ணிட்டு இருக்க, பெத்த பையன் மேலே இப்படி கேஸ் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க, அவனை பார்த்தா உனக்கு பாவமாயே இல்லையானே, அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான், அது பெரிய தப்பா, அது மட்டும் கிடையாது, வீரா வாழ்க்கையை அவள் வந்துட்டு காப்பாத்திருக்கா, அது உங்களுக்குலாம் இப்போ புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் புரியும், அப்புறமேட்டி உன் பையனை நீனே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன், அண்ணா ப்ளீஸ் நான் தயவுசெய்து அவன் மேலே கொடுத்த கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பேற்பட்ட பிள்ளை எனக்கு இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று, அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்திருக்கான், அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சதே இவன் தான், இப்போ அவங்க வந்துட்டு எப்படி வெளியில் தலை காட்டுவாங்க, ஆல்ரெடி அவங்க அண்ணன் இறப்புக்கு இவன் தான் காரணம், அந்த குடும்பத்தை வந்துட்டு அப்பயே வந்துட்டு சின்னாப்பின்னமாக்கிட்டான், இதில் வேற அசிங்கப்படுத்திட்டான், நான் வந்துட்டுலாம் அவனை வெளியில் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிற வள்ளிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. விறுவிறுன்னு வீரா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீரா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் கண்மணி ரொம்ப எகிர ஆரம்பிச்சிடுறாங்க. உங்ககிட்டலாம் எங்களுக்கு வந்துட்டு சவகாசமே கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, நீங்களும் வந்துட்டு அவனுக்கு துணை தானே, நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தானே இந்த கூட்டத்தெல்லாம் நடத்தி கல்யாணத்தை நடத்திட்டீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வீரா நான் வந்துட்டு உங்ககிட்ட தாம்மா பேசணும், கண்மணி உங்ககிட்ட நான் பேசுறதுக்கே ஒழுங்க ஓரமாக போய் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி மாறனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்லம்மா, நீ தாம்மா எப்படியாவது வந்து வெளியில் எடுக்கணும் ப்ளீஸ்மா, இல்லைனா அவனை அடிச்சே கொண்டுருவாங்கம்மா, பாவம் அங்கே வந்துட்டு அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்காம்மா, கொஞ்சம் அவன் உசரையாவது நீ காப்பாற்றி கொடுமா, அவன் உனக்கு நல்லதாம்மா செஞ்சுருக்கான், அது உனக்கு இப்போ புரியாது ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு வள்ளி கெஞ்சுறாங்க. வள்ளிக்காக வந்துட்டு விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. ஏன் விருப்பப்படி தான் என் கழுத்தில் தாலி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மாதிரியே வந்துட்டு வீராவை எழுதி கொடுக்குறாங்க. உங்களுக்காண்டி தான், இது ஒன்றும் அவனுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நீ எவ்வளோ நாள் தான் என் வீட்டு முன்னாடியே இந்த மாதிரி நின்னாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட மாறன் வந்துட்டு வீராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.